ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். இப்போ வர பௌர்ணமி ஆகஸ்ட் 10 ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியும் கூட பெரியவா அவதரிச்ச நாள் அனுஷம். அன்னைக்கு நாம பெரியவா பக்தர்கள் எல்லாரும் பெரியவாளை நினைவு கூறணும். ரொம்ப அவசியமான ஒண்ணு. பக்தி பண்றதை எப்படி ஒன்னொன்னுக்கும் லெசன் எடுத்திருக்கா நமக்கு பெரியவா. அப்போ 1954 பட்டின பிரவேசம் சென்னை, காஞ்சியிலேருந்து சென்னைக்கு போயிருக்கா. மக்களோ வெள்ளமா திரண்டு 2 பக்கமும் பெரியவா தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கா. பெரியவா சைதாப்பேட்டையில வந்துட்டு இருக்கா. அதை கடந்து போயின்னு இருக்கும்போதே நீலகண்ட ஐயர்னு சிம்சன்ல பணிபுரிஞ்சு அங்க பெரியவா தரிசனத்துக்கு காத்துட்டு இருக்கார். அவரோட மனசுல பக்திய அசை போடுறார். தன்னோட வாலிப வயசுல அப்போ நடந்த பக்தியை நினைச்சு, பெரியவாளோட இருந்த பக்தியை நினைச்சு அசை போட்டு இருக்கார். 42 ஆண்டுகளுக்கு முன்னால, அப்போ அவருக்கு 18 வயசு. 42 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திண்டிவனத்துல தனக்கு கிடைச்ச ஸ்ரீ பெரியவாளுடைய அருட்கடாட்சத்தை நினைவு கூர்றார். அப்போ அப்படி என்ன அங்க ஸ்பெஷலா நடந்தது அப்படின்னு பார்த்தா, சிம்சனோட உரிமையாளர் அவர் அனந்தராமகிருஷ்ணன், அவர் அப்போ பெரியவா கிட்ட கேட்கிறார், நான் வேணா கொஞ்சம் பல்லக்க தூக்கிக்கட்டுமா இப்போ இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறார். இல்ல இப்ப வேண்டாம், இன்னொரு சமயம் பார்க்கலான்னு அப்படின்னு பெரியவா சொல்லிட்டோ வந்துட்டே இருக்கா. பெரியவா அந்த கோபாலபுரத்தை அடைஞ்சுண்டு அந்த கிருஷ்ணன் கோவிலை கடந்து வரும்போது இவரோட வீடு அங்கதான் இருக்கு, நீலகண்டையரோட வீடு. அவளும் அவ உறவினர், தெருவில் இருக்கிறவா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா பெரியவா தரிசனத்துக்கு. பெரியவா தரிசனத்துக்கு நிற்கிறாளே ஒழிய இவர் பூர்ண கும்பத்தையும் கையில வச்சுக்கல, தீபாராதனை தட்டையும் கையில வச்சுக்கல, மணி கையில வச்சுக்கல, எதுவுமே இல்லை. ஜனங்களோட ஜனங்களா இருக்கிற பழைய நினைவுகளை அசை போட்டுட்டு இருக்க. 42 வருஷத்துக்கு முன்னால அந்த இன்சிடென்ட்டை பக்கத்துல இருக்கிறவா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கார் சந்தோஷமாரர். அன்னைக்கு நடந்த பக்தி, என் அப்பா என்ன அழைச்சிட்டு போனது பெரியவா தரிசனத்துக்கு, அது இன்னமும் எனக்கு நினைவு இருக்கு. பெரியவா என்ன ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை கொடுத்தா, அந்த அட்சதையை நான் இன்னும் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன்னு அங்க இருக்கிறவா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பெரியவா இதோ நெருங்கிட்டாளே, வந்துட்டாளே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் போதே இவ ஆத்துக்குள்ளர உள்ளர நுழைஞ்சு விடுறாரு பெரியவா. நீலகண்டையர் ஆத்துக்குள்ளர நுழைஞ்சுட்டார். நீ 42 வருஷத்துக்கு முன்னால என்ன உன் அப்பாவோட தரிசனம் பண்ணின, ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாளாம் பெரியவா. என்ன ஆச்சரியம், அதோட நிக்கல. இவரும் சொல்றார், ஆமா பெரியவா, வேஷம் போட்டுட்டு அந்த ஆஞ்சநேயர் கோவில், அது ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டேன், அந்த வேஷத்தோடைய அப்பா கூட உங்களை தரிசனத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறார். இவர் அந்த பழைய விஷயத்த நினைவு கூர்றார். அவரும் பெரியவா எத்தனை வருஷம் கழிச்சு அதையும் ஞாபகம் வச்சுட்டு சொல்றா. அப்போ 1912. அப்போ அதே பெரியவா, அதே பையன்தான் பெரியவா. ஆஞ்சநேயர் கோவில் உற்சவத்துக்காக தான் அப்போ போனேன். ஆஞ்சநேயரா வேஷம் போட எனக்கு பாக்கியம் கிடைச்சது. அதோட உங்களை தரிசிக்கிற பாக்கியமும் அப்பாவோட சேர்ந்து கிடைச்சது. அப்போ கொடுத்த அக்ஷதை இன்னும் நான் பத்திரமா வச்சுட்டு இருக்கேன் பெரியவான்னு இவர் திரும்ப சொல்றாரு எல்லாத்தையும். பெரியவா எங்க அந்த அக்ஷதைய காட்டு, கொண்டு வா அப்படின்னு உடனே மாமாவை விட்டு உள்ளே இருந்து கொண்டு வர சொல்றா. பொறுப்பா பக்தி பண்ணினாலும் பொறுப்போட இருக்க இன்னி வரைக்கும். அந்த அக்ஷதைய பக்தி எப்படி குரு பக்தி இருந்தா இந்த அக்ஷதையையும் நீ வச்சுக்கிண்டு காவந்து பண்ணுவ, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவரோட பக்தியை பார்த்து அப்படின்னு அங்க இருக்கிறவா கிட்ட எல்லாம் பெரியவா சொல்லிட்டு இருக்காளாம். அவர் திரும்ப சொல்றாராம், இந்த மாதிரி ஒரு பக்தர் தான் இந்த காலத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாராம். இதே மாதிரி பக்தி எனக்கு தொடர்ந்து இருக்கணும், உங்க நினைவு, உங்க ஸ்மரணை, உங்களை பார்த்துட்டே, உங்களை சொல்லிண்டே, உங்க நாமாவை சொல்லிண்டு, உங்க பாதுகைய பார்த்துக்கிண்டே, அதுக்கு புஷ்பம் போட்டு அக்ஷதை போட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மனசுல நினைச்சுட்டு அங்க இருக்கிறவா கிட்டையும் சொல்லிக்கிறாளாம். பக்தி பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். நாம
இப்போ பெரியவாளுடைய ஜெயந்தி வந்துட்டு இருக்க திங்கக்கிழமை இன்னைக்கு வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அனுஷம், வைகாசி அனுஷம் பெரியவாளுடைய இது. அப்போ நாம் அதை பார்த்து அதை அந்த பக்தியை எப்படி வளர்க்கணும், எப்படி அதை எடுத்துட்டு போகணும்னு சதா சர்வகாலமும் நாமளும் சிந்திக்கணும். இந்த மாதிரி அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பெரியவாளை தியானித்து பெரியவாளை பூஜை பண்ணி இடவிடாத பண்ணணும். பகவக பெரியவா சொன்னதெல்லாம் நினைவு கூர்ந்து அவள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மனசில் நினச்சிக்கணும். தெய்வத்தின் குரல் இருந்தால் அந்த புக்கையும் எடுத்து வச்சு தினம் 2 பக்கம் 5 பக்கம் ஒரு 1 hour ஒரு ½ an hour டைம் ஒதுக்கி அதையும் படிக்கணும். இதை படிச்சுட்டு இருந்தாலே போகிறோம், நமக்கு சகல சௌபாகியங்களும் நிச்சயம் கிடைக்கும். நம்மளுடைய சந்ததிகளும் நன்னா இருப்பா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.